தட்ஸ் ஆல் ட்ரிப். இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் நடுவில் இந்த ஆப் இருந்துட்டு ரேட்டை தீர்மானிக்காம டிரைவரே ரேட்டை தீர்மானிக்கலாம். பேசஞ்சரும் அவங்க அர்ஜென்சியை பொறுத்து முடிவு எடுத்துக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. சிவகங்கை அருகே முத்துப்பட்டி கிராமத்தில் உள்ள முனியாண்டி கோயிலுக்கு செல்லும் சாலையில் வேற்று மதத்தினர் மயானம் அமைப்பதற்கு 300க்கும் மேற்பட்ட மக்கள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜ்மோகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜ்மோகன், இந்த மயானம் அமைப்பதற்கு எவ்வளவு நாளாக அவங்க இந்த கோரிக்கை வச்சிருக்காங்க, அதை பற்றிய விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் கவிப்பிரியா. சிவகங்கை அருகே முத்துப்பட்டி ஊராட்சி மற்றும் பொன்னாவரம் ஊராட்சி இங்க சார்ந்து 15 கிராமங்கள் இந்த மக்கள் வசித்து வர்றாங்க. முத்துப்பட்டியில முனியாண்டி கோயில் ஒரு கோயில் இருக்குது. அதை பல ஆண்டுகளாக இந்த 15 கிராம மக்கள் வழிபட்டு வரும் நிலையில இங்க இந்த கோயில சிவனுக்கு திருமணம், சாதனை விழா மற்றும் அனைத்தையுமே இந்த கோயில தான் நடத்திட்டு பல ஆண்டுகளாக நடத்திட்டு வந்த நிலையில முனியாண்டி கோயில் செல்லும் பாதையில 2 பக்கமும் சிவகங்கை நகராட்சி சார்பில் இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு சுடுகாடு அமைப்பதற்காக இடம் ஒதுக்கப்பட்டதாக கூறப்படுது. இதனை எதிர்ப்பு தெரிவித்து கோட்டாட்சியரிடம் கடந்த ஒரு 15 நாட்களாக பீஸ் கமிட்டி மீட்டிங் நடந்து கொண்டிருந்தது. இதுல நேற்று நடந்த பீஸ் கமிட்டி மீட்டிங்ல உடன்பாடு ஏற்படாத நிலையில் 300க்கும் மேற்பட்ட மக்கள் காலை 9 மணி சாலையோரத்துல நின்று போக்குவரத்து பாதிக்காத அளவுக்கு நின்று மனித சங்கிலி போராட்டம் நடத்தினாங்க. இந்த போராட்டத்தால காவல்துறை திறந்து வந்த போராட்டக்காரர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி இது மேலிடத்துக்கு கவனத்துக்கு கொண்டு செல்லப்படும் அப்படின்னு சொன்ன நிலையில போராட்டத்தை கைவிட்டாங்க. இந்த சம்பவம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில பரபரப்பை ஏற்படுத்தி மயானம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜ்மோகன். வந்திருக்க